Hi everyone, welcome to Sara Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சாப்டர் 1ல வந்து பாத்தீங்கன்னா எக்சர்சைஸ் 1.1 வந்து பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் அண்ட் எக்சர்சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ண போறோம். இது வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் மீட்டம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஏலி வந்து வரும். ஓகேங்களா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் வந்து இருக்கும். சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 1ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 12 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறோம். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோல வந்துட்டு நாங்க கொடுக்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோலயுமே வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन என்னென்ன சம் வந்து எப்படி எப்படி போடலாம், சோ ஆன்சர் கீஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தியரம்ல இருந்து தியரம் 1.1ல இருக்கிற தியரம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே டீடைலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்முமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஈஸியான மெத்தட் இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறோம். சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நோட் எடுத்து எல்லாத்தையுமே இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நோட் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாதவங்களா கூட நீங்க இருக்கலாம். ஓகேங்களா? சோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நோட் வந்து போட்டுக்கோங்க. சோ என்னென்ன இது இருக்கோ சம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் நோட்ல எழுதிக்கோங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் क्वेश्चंस கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? சோ அதை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டினியூஸா வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 1.1. ஓகேங்களா? சோ எக்ஸாம்பிள் 1.1ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தியரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோல நாங்க கவர் பண்ணியிருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எந்தெந்த இடத்துல எது போடணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ நீங்க வந்து ஃபுல்லா பாத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டவுட்ஸுமே இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதாவது ஒரு சம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் வந்து புரியல அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிளாஸாவே வந்து பாத்தீங்கன்னா நாங்க கண்டக்ட் பண்றோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 1.2 வந்து பாத்தீங்கன்னா அடுத்து. ஓகேங்களா? 1.1 முடிஞ்சது, அடுத்து 1.2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1.3. ஸோ சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு டஃப்பாக எதுவும் இருக்காது. எல்லாமே வந்து 1.1 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். ஓகேங்களா? சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியான ஒரு சாப்டரும் கூட. ஸோ இதிலிருந்து வர ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1லேருந்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, நாங்கள் கொடுக்கறத மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைமும் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இன்னும் 3 months தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அவ்வளோவா வந்து பார்த்தீங்கன்னா படிக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ இனிமே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக இந்த சம் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், தியரம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தியரம் 1.5 இருக்குது, அது ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அடுத்து 1.6 தியரம், அதுவும் ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். தியரம் 1.7, தியரம் 1.8. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.4. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபார்முலாஸ் எக்ஸாம்பிள் 1.5, எக்ஸாம்பிள் 1.7, அடுத்து தியரம் 1.10, அடுத்து எக்ஸாம்பிள் சம்ஸ்,
அடுத்து எக்ஸாம்பிள் 1.9. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறத விட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சம்முமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு போட்டு பார்த்துட்டு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா திருத்திக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காதீங்க, அதை ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு அப்புறம் இந்த வேல்யூஸ் தான் வரும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸே ஆகிடும். கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 4 சம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம் வந்து போட்டுடலாம். ஸோ உங்களுடைய நீங்கள் எந்த அளவுக்கு சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையே இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சம்முமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம், எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ் பண்ணல. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 1.11 வந்திருக்கோம் இப்போது. அடுத்து எக்ஸாம்பிள் 1.12. அடுத்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கிற சம் வந்து கவர் பண்ணுறோம். அதிலே செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் சம்மில். அடுத்து செகண்ட் கொஷின். இது செகண்ட் கொஷினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். இது வந்து செகண்ட் சப்டிவிஷன் செகண்ட் கொஷினில். ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், அப்படியே ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இது தேர்ட் சப்டிவிஷன். அடுத்து தேர்ட் கொஷின் வந்துட்டோம். Next, fourth question. Next, fifth question வந்துட்டோம்.
7th question எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணியே காமிச்சிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கோங்க, அதை ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். ஈஸி தான். வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஈஸி சாப்டர். ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டா போதும், அதை சப்ஸ்டியூட் பண்ணாவே உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்மை வந்து உங்களுக்கு எடுத்து ஒரு வீடியோவே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். 8th sum. சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எழுதும்போதே ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் போர்டு வந்துட்டு ரப் பண்ணியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நோட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போடணும், ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 months தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நோட்டை ஃபுல்லாக ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு சம்மை போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருக்க சம்மை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நோட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்ததோ அதே டிஸ்டர்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இருந்திருக்கும். ஸோ இது நீங்கள் அனுப்புறது மூலயமா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 12th நல்ல மார்க்ஸ் வந்து மேக்ஸில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 11th question. Twelfth question. Thirteenth question. Fourteenth question. Fifteenth question. Okay.
15th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் இருக்குது, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கரெக்டாக போடுறீங்க அப்படின்றது செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட்டம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேயும் சரி கெமிஸ்ட்ரிலையும் சரி. ஓகேங்களா? 50 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நாங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்துட்டு நார்மலாக கொடுக்கறது கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே வந்துட்டு ஓகே ஏதோ கொஷின்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி எடுக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ கொடுக்குற கொஷினை நீங்கள் ப்ராப்பராக படிச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நான் வந்துட்டு செம்மையாக படிப்பேன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் மட்டும் படித்தா பத்தாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற கொஷின்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 மார்க்ஸ் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மார்க்ஸ் வரும். ஸோ இல்லை நான் வந்து 65 அபோவ் கூட எடுக்கிற அளவுக்கு எனக்கு கேப்பபிள் இருக்குது அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புக்கு ஃபுல்லாகவே படிங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வேறு எந்தெந்த சாப்டர்ஸ் வேணும், எந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிளாஸ் போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.